ரோஹித் சர்மாக்கு இருக்கிற மனசு இருக்கே, இந்த மனசு வேற யாருக்குமே வராதுப்பா. இவ்வளவு ஏன், நான் ஒரு கேப்டனா இருந்தா கூட எனக்கு இந்த மனசு வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அஸ்வின் வந்து ரோஹித் சர்மாவை அந்த அளவுக்கு பாராட்டி வந்து பேசியிருக்காருங்க. இன்னைக்கு நம்ம இப்படியில இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த 3வது டெஸ்ட் மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு சோகமான சம்பவம் அஸ்வினுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். ஏன்னா அந்த மேட்ச்ல தான் அஸ்வின் வந்து 500 விக்கெட் எடுத்து ரொம்ப சந்தோஷமா வந்து இருந்தாரு. ஆனா அந்த சந்தோஷம் வந்து கொஞ்ச நேரம் கூட வந்து நீடிக்கலங்க. அதுக்குள்ள அவரோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே சென்னைக்கு வந்து கிளம்பி போயிட்டாரு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனை தான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து நான் என்ன மாதிரிலாம் இந்த சுச்சுவேஷன்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காரு. இது அவர் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, 500 விக்கெட் நான் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தேங்க. ஆனா என்னோட குடும்பத்தினர் யார்கிட்ட இருந்துமே போனே வரல. இதை வந்து பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப கூட நான் என்ன நினைச்சேன்னா, சரி நம்ம 500 விக்கெட் எடுத்துட்டோம், எல்லாருமே இதை பத்தியே அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அதனால அதுல பிஸியா இருப்பாங்க போல அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து போனே வரலன்னே நான் வந்து என்னோட மனைவிக்கு கால் பண்ணி பேசினேன். அப்ப வந்து அவங்க கனத்த இதயத்தோட வந்து பேசினாங்க. அப்பதான் என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ரொம்பவே ஒரு மோசமான நிலைமையில இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதை வந்து கேட்டவுடனே ஒரு நிமிஷம் எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல, அப்படியே வந்து உடஞ்சு போயிட்டேன். அப்பதான் நான் உட்காந்துக்கிட்டே இந்த யோசிச்சுட்டு இருந்தேன், என்னப்பா நம்ம வேற வந்து டீம்ல வந்து இருக்கோம், நம்ம இப்ப பாதியிலே வந்து போனா என்ன ஆகுமோ, ஆல்ரெடி இங்கிலாந்து வந்து நல்ல பொசிஷன்ல வந்து இருக்காங்க, அப்ப இந்தியா வந்து 10 பேரை வச்சுதானே விளையாட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வரும்னு சொல்லி நான் வந்து இதை பத்திலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் கரெக்டா வந்து ரோஹித் சர்மா வந்து உள்ள வந்தாரு. ரோஹித் சர்மா வந்து என்ன வந்து சொன்னார்னா, என்ன உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க, உடனே கிளம்பி போ, அதுதான் வந்து சரியா இருக்கும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னாரு. இது மட்டும் இல்லாம புஜாரா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தனி விமானம்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, வாடகை விமானம்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி அந்த அளவுக்கு அவரும் ஒரு பக்கம் வந்து ஹெல்ப் பண்ணாரு. இந்த அளவுக்கு வந்து அவ்வளவு தூரம் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இதுல ரோஹித் சர்மா பண்ண உதவியை என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் கண் கலங்கி நிக்கிறத பார்த்த உடனே ரோஹித் சர்மா உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, நீ மட்டும் தனியா போக கூடாது, உன் கூட நம்மளோட டீம் பிசியோவான கமலேசை வந்து கூட அனுப்புவேன்னு சொல்லிட்டாரு. இதை வந்து கேட்டோன்னே நான் என்ன சொல்லிட்டேன்னா, என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க, டீம்ல இருக்கிறதே 2 பிசியோ தான் இருக்காங்க, இவங்க வந்து என் கூட வந்தா கரெக்டா இருக்காது, அதனால அவங்க இருக்கட்டும், நான் மட்டும் போறேன்னு தான் நான் எவ்வளவோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொன்னேன். ஆனா நான் கீழே இறங்கி கிளம்பி வரும்போது கமலேஷ் வந்து பேக் எல்லாம் வந்து எடுத்து கரெக்டா ரெடியா வந்து இருந்தாரு. இது மட்டும் இல்லாம அவர் என் கூட டிராவல் பண்ணி வரும்போது ரோஹித் சர்மா ஒவ்வொரு தடவையுமே போன் போட்டு அஸ்வின் நல்லா இருக்காரா, அஸ்வின் நிம்மதியா இருக்காரா அப்படின்றத கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு கேப்டனா ஒரு பிளேயருக்கு ஒரு பிரச்சனைன்னு அவரோட பிரச்சனைய தன்னோட பிரச்சனையா நினைச்சு ஒவ்வொரு தடவையுமே வந்து போன் போட்டு கேட்டுட்டே இருந்தாரு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா வந்து இருந்துச்சு. உண்மையிலே நான் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டனா இருந்தா கூட இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிருப்பேனா அப்படின்றது வந்து சந்தேகம் தான். ஒரு பிளேயரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே நீங்க வந்து கிளம்பி போங்க அப்படின்ற லெவலுக்கு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஆனா ரோஹித் சர்மா அவர்கள் வந்து இவ்வளவு தூரம் இறங்கி வந்து ஒரு பிளேயர் மேல அக்கறை எடுத்து இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்றாரு அப்படின்னா இது உண்மையிலே பெரிய விஷயம். ரோஹித் சர்மா இன்னும் நிறைய சாதனைகளை வந்து படைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி அஸ்வின் அவர்கள் வந்து பேசியிருக்காருங்க. உண்மையிலே பரவாயில்லங்க. அஸ்வின் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் வந்து கேட்கும் போதுதான் ரோஹித் சர்மா அவர்கள் வந்து எவ்வளவு ஒரு நல்ல மனசு படைச்சவரா இருக்காரு, தன்னோட பிளேயருக்கு ஒரு பிரச்சனைன்னு எந்த அளவுக்கு இறங்கி வந்து உதவி பண்றாரு அப்படின்றது நமக்கு வந்து புரிஞ்சிருக்கு. உண்மையிலே இவரோட மனசுக்கு வந்து இவர் நல்லா இருக்கணும் அப்படின்றத நம்மளோட ஆசையா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்வின் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.